சூப்பர் சிங்கர் வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஃபெனாமினன். அவங்க திடீர்னு ஒரு நாள் மிஷ்கின் நீங்க பண்றீங்களா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு. நான் நிறைய டிவியே பார்க்கறது இல்லை. என்ன கேட்டாங்க, எங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்க அசிஸ்டன்ஸ் எல்லாமே டிஸ்கரேஜ் பண்ணிட்டாங்க, போகக்கூடாது, ரொம்ப சீரியஸாக. நண்பர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. ஆனால் ஏதோ ஒரு வகையில் சரி நம்ம கேட்குறாங்களே இவங்க என்ன போகலாமா என்னென்ன பாட்டு தானே. அப்புறம் இளையராஜா பாட்டு நிறைய பாடுவாங்க. அப்போ உடனே என்கிட்ட வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண வந்தாங்க, எப்படி பேசணும். நான் சொன்னேன், சார் எப்படி பேசணும் எனக்கு நீங்கள் சொல்லித்தராங்க, என்ன பேசணும்னு எனக்கு சொல்லித்தராங்க. எனக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் என்னை ஃப்ரீயாக விட்டுருங்க, நான் ஜென்யூனாக பார்க்கணுன்னு. குழந்தைங்க பாடுறாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஜென்சி குழந்தைங்க நல்லா பாடின இந்த இடத்துல மிஸ் ஆச்சு, இது எனக்கு முக்கியம் இல்லை. எனக்கு நீ என்ன பாடுற, அப்புறம் இந்த இடத்துல ஏற்படுற ஒரு உணர்வுக்கு என்ன சொல்லலாம், இதுதான் நான் சொல்கிறேன். அப்புறம் அந்த இடத்துல வந்து ராஜா சார் பற்றி பாடும்போதோ ரகுமான் பற்றி பேசும்போது, அப்புறம் லைவ் ஆர்கெஸ்ட்ரா ஒன்று போய்கிட்டு இருக்கு. அப்புறம் 2 எக்ஸ்ட்ரானரி பீப்புள், அந்த மாகாப்பாவும் நம்ம பிரியங்காவும் ரொம்ப எக்ஸ்ட்ரானரி பீப்புள் அவங்க 2 பேரும். ஐ எம் ஜஸ்ட் பீயிங் தேர் அட் மை செல்ஃப் லைக் எ ஸ்மால் சைல்ட் அண்ட் ஐ எம் ஜஸ்ட் ரெஸ்பாண்டிங் டு தட் வித் மை லாங்குவேஜ், மை கைண்ட் ஆஃப் நாலேஜ்.